அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன். தினமொரு திருக்குறள் 24வது அதிகாரம் புகழ் 234வது திருக்குறள். நிலவரை நீல் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேல் உலகு. நாமெல்லாம் வானுலகம் அப்படின்னு சொல்லுவோம், கதைகளில் கேட்டிருப்போம். தேவர்கள்னு ஒருத்தவங்க இருக்காங்க, வானுலகத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு பாதமெல்லாம் தரையில் படாது, கண் சிமிட்ட மாட்டார்கள், அப்படியெல்லாம் நம்ம நிறைய கதைகள் கேட்டிருக்கோம் இல்லையா? இந்த உலகம் தேவர்களை கூட போற்றாதான். யார் அதிகமாக போற்றும்? தேவர்களை விடவும் போற்றுதலுக்குரியவர்கள் யார் அப்படின்னா நெடும் புகழ். அந்த புகழுக்கு சொந்தக்காரங்க யாரோ அந்த மக்களையே இந்த உலகம் போற்றி கொண்டே இருக்கும். நம்ம யாரை வானவர்னு சொல்கிறோமோ அந்த தேவர்களை காட்டிலும் இந்த உலகம் மேலாக போற்றக்கூடியவர்கள் நெடும் புகழுக்கு சொந்தக்காரர்கள். அவர்களை தான் போற்றும். அந்த நெடும் புகழ் எப்படி வரும்னு வள்ளுவம் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறது. எதை கொடுக்குறோமோ, இல்லாதவர்களுக்கு யார் கொடுக்குறாங்களோ அவர்கள் அடைகிற புகழ் நெடும் புகழ். அந்த புகழ் தேவர்களின் புகழை காட்டிலும் மேலான புகழ் அப்படின்னு வள்ளுவம் குறிப்பிடுகிறது. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் சந்திக்கலாம்.